அந்த காத்தாலையில ஆன்மா என்ன பண்ணும்னா எவன் கிடைக்குதோ அவனால வளைச்சு வளைச்சு கீழே தள்ளும். இவன் எனக்கு தவறு செஞ்சானே, இவன் அடிச்சானே, என் குடும்பத்தை நாசம் பண்ணானே, அப்ப எங்க போயிருந்த நீ, எங்க போய் தூங்க இருந்த, அப்ப எங்க வரல, நீ ஏன் வரல, நீ வந்து அப்ப காத்திருக்கலாம், நீ தெய்வம் தானே, எங்கிட்ட வந்து பார்த்துருக்கலாம்ல, என்னை வந்து வெட்டினாங்கல்ல, என்னை குத்துனாங்கல்ல, அப்ப ஏன் நீங்க கேட்கல, இப்ப மட்டும் நான் பழி எடுக்கும் போது ஏன் நீங்க வந்து என்னை தடுக்கிறீங்கன்னு கேட்கும். அப்ப தெய்வம் ஒண்ணு சொல்லும், என்ன சொல்லும், அவன் செய்த வினைக்கு நீ அறுக்க ரெடி ஆயிட்ட, அறுத்துட்டு வா. சுவாமி, அதே மாதிரி இறந்து போன உயிர், அதாவது ஒரு ஆன்மாவோட பேச முடியுமா? பேசலாங்க. அது எப்படி பேசணும்? நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்ட் இருக்காப்புல, அதாவது செத்தக்குருவி வாக்கு சொல்லுன்னு சொல்லுவாங்க பேர். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க போய் உட்காந்தாங்கன்னா அது எப்படி இறந்தது, எதனால் இறந்தது, என்ன சூழ்நிலை இறந்தது சொல்லுங்க. அது வந்து ஒரு பாகியங்க. ஆன்மா கிட்ட பேசலாம், முன்ஜென்ம தொடர்புகள் நடக்கிற பாகியங்க. இப்போ என்னுடைய பாகியங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா அம்பாள் கிட்ட வேண்டியதாங்க. அம்பாள் அம்மா தெய்வத்தோட தான். இப்போ இந்த தெய்வத்தோட பேசுகிற விஷயங்கள், தெய்வத்தோட நடக்கிற விஷயங்கள், தெய்வம் சொல்கிறது, தெய்வத்தோட பேசுகிற விஷயங்கள் தான் நம்மளோடது. இப்போ எல்லாரும் வந்து ஆன்மா கிட்ட பேசுகிற விஷயம் கேட்டால் முன்ஜென்ம தொடர்பு இருந்தால் தான் ஆன்மா கிட்ட பேச முடியும்.